ஹாய், வெல்கம் பேக் டு அட கிறுக்கு பயப்புள்ள. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 70 ஹேப்பனிங், அதாவது சண்டேவோட எபிசோடோட ஹைலைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்போதும் போல் சண்டே வந்துடுவார் நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள். நேற்றும் வந்துட்டு நேற்று ஒரு நல்ல விஷயம் பண்ணார். என்னன்னா, ஆதிரை அவங்க எஃப்ஜே மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அதை ஏன் நீங்கள் வழக்காடு மன்றம் டாஸ்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்ற மாதிரி ஆதிரியை கொஸ்டின் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே அவரோட பார்வையை எஃப்ஜே கிட்ட திரும்பினார். எஃப்ஜேவை லெஃப்ட் ரைட் சென்டர் மேலே கீழே எங்கே பார்த்தாலும் வச்சு செஞ்சிட்டாருங்க. அவ்வளோ ரோஸ் பண்ணிட்டாரு. நீ எப்படி ஒரு டாஸ்கில் கண்டஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று பேசுறதுக்கு விரும்புகிறாங்க, நீங்கள் அதை அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவங்க என்ன பேச வந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்க, யாரெல்லாம் சாட்சியை கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதை நீங்கள் பண்ணவே விடலை. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி மூஞ்சிலே சொல்லிட்டாப்ல. எஃப்ஜே எப்போதும் போல் நம்ம பீடை பார்வை அடக்கிற மாதிரி அப்படியே சவுண்ட் எடுத்தாலுமே உட்காரா தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்ல நம்ம விஜேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா அவர்கள் அவங்களுக்கு எங்கேருந்து திடீர்னு ஞானம் வந்துச்சுன்னு தெரியல. அவங்க எஃப்ஜே கிட்ட நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துகிட்டு போய் விஜேஸ் கிட்ட சொல்ல, விஜேஸ் அரோரா அப்படியே பாராட்ட, அதுக்கப்புறம் திருப்பி எப்படி பீடை பார்வை கிட்ட எஃப்ஜே பயங்கரமாக சண்டை இழுப்பாரோ, அரோரா கிட்ட பயங்கரமாக சண்டை இழுத்தாரு. சரி, இவ்வளோதான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக இந்த பீடைன்ற பேர்லேருந்து விஜய் பார்வை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டு புதுசாக சாண்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலி விஜய் பார்வை என்ன தான் டாக்ஸிசிட்டி காமிச்சிட்டு இருந்தாலும் கேமில் அவங்க நல்லா தான் விளாட்றாங்க. சில விஷயத்தில் டாஸ்க்கு ஓனர்ஷிப் எடுத்து விளாட்றதுல பார்வை அடிச்சுக்க முடியாது. ஆனால் அந்த வீட்டில் ரம்யாவுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்யாமல் வெறும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது சாண்ட்ரா அவர்கள் ஒண்டி தான். சாண்ட்ரா நேற்று போட்ட சீன் இருக்கு பாருங்க. திவ்யாவை எவ்வளோ கோத்து விட்டுட்டு திவ்யா எல்லாரையும் வச்சுட்டு நம்ம பேசுவோன்னும் போது கூப்பிடுறாங்க. அதுக்கு இல்லை, எனக்கு போகணும், கொஞ்சம் ஒதுங்கணும் அப்படின்ற சொல்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை விட்டாங்க. பீரியட்ஸ்லேயும் நான் அவங்க கூட உட்காந்து உங்ககிட்ட நியாயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்தி அந்த இடத்த, அதாவது சாதாரணமாக நடக்க வேண்டிய ஒரு மீட்டிங்கை கத்துன்னு சீனை கிரியேட் பண்ணணும்னா சாண்ட்ரா அடிச்சுக்க முடியுமா? அந்த வீட்டில் சீனை கிரியேட் பண்ணிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிருச்சு. சரி, அதோட முடிஞ்சிருச்சா பார்த்தீங்கன்னா, அவனா போயிட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸோட கேட்டில் போய் உட்காந்துக்கின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அதாவது எனக்கு உள்ளே இருக்கிற விருப்பம் இல்லைன்றதை சிம்பாலிக்காக காமிக்கிறாங்களே. என்ன சீனு, ஒரு டாஸ்க் ஒழுங்காக விளையாடுறது கிடையாது, 4 பேர்கிட்ட நல்லா பழகிறது கிடையாது, சமைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, கழுவ தெரியாது, கூட்ட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சும்மா உட்காந்துட்டு தன்னோட புருஷன் வெளியில் போன புருஷனோட அந்த அழுக்கு சட்டையை ஒரு வாரமாக போட்டுக்கின்னு என்ன சீன் பண்ணிட்டு இருக்கு இந்த சாண்ட்ரா. சனியன்னு சொல்லக்கூடாது, பீடை சாண்ட்ரா. ஏன்னா இப்போதைக்கு பீடை சாண்ட்ரா, நாட் பாரு. தேங்க்யூ, பை பை.